சார் சார் யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? சார் உங்க வீட்டு வேலை பார்க்குறாங்கள காமாட்சி, அவங்களோட பொண்ணு சார். அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல சார், அதனால தான் சார் நான் வேலைக்கு வந்தேன். ஓ அப்படியா, சரி உள்ள வாம்மா. சார் மேடம் வீட்டில் இல்லையா? அவ ஊருக்கு போயிருக்காம்மா, வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். சரிங்க சார். சார் இப்போ என்ன சமையல் பண்ணட்டும்? ரைஸ் வச்சுட்டு சாம்பார் வச்சிருமா, அப்புறம் ஆம்லேட் போட்டுரு, அப்புறம் எனக்கு காஃபியும் போட்டுருமா. ம் சரிங்க சார். நம்ம வீட்டு வேலைக்காரிக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா பா. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி ஆகணும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம கையில் ஒரு பைசா கூட இல்லை. மேடம் மட்டும் வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் அட்வான்ஸாவது வாங்கியிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது, அவங்களும் இல்லை. இப்போ சார் மட்டும்தான் இருக்காரு, அவர்கிட்ட நாம் எப்படி பணம் கேட்குறது? பணம் கேட்டால் எதுவும் நம்மளை தப்பாக நினச்சிருவாரோ? அவர்கிட்ட பணம் கேட்கலாமா வேண்டாமா? இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் தான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் அவங்களோட உடம்பை செக் பண்ண முடியும். இந்த நேரம் பார்த்து மேடமும் வீட்டில் இல்லாமல் போயிட்டாங்களே, ஒரே குழப்பமாக இருக்குது. அம்மாவை இப்படி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரியல. ச்சே, இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை. இவர்கிட்டயே நம்ம கேட்டு பார்ப்போம். கடவுளே, இவர் கண்டிப்பாக அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்கணும். சார் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிம்மா, அப்போ நீ கிளம்பு. சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். கொஞ்சம் அட்வான்ஸாக பணம் வேணும் சார். சரி சரி, நான் காசு தரேன், நீ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்து என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு. ஒருவேளை இன்னும் பணம் கேட்டாங்கன்னா தயங்காமல் என்கிட்ட கேளு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா, பரவாயில்ல.